ஏன் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல? நீங்க ஸ்ட்ரீட்ல போற ஒரு லேடியை கேளு, அவங்க சொல்லுவாங்க என்ன விட. நான் சொன்னா விஜயோட அப்பா சொல்றாரு, அவங்க சொல்றாங்க டீட்டெயில். கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க. நாங்க சொன்னோம்னா அவர் அப்படிதான் சொல்லுவாரு, விஜயோடைய அப்பா அப்படின்னு தானே வரும். அதனால மக்களை கேளு. மக்களுக்கு இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் இப்ப இல்ல. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இளைஞர்கள் எல்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வயசான லேடிஸ் 50-60 வயசு லேடிஸ் எல்லாம் கூட அரசியல் பேசுறாங்க. நீ கொடுப்பா, 3000 கொடுக்குறிய, 5000 கொடு, வாங்கிடுவோம், ஆனா ஓட்டு அங்கேதான் போடுவோன்ற. சோ என்னோட அவங்க தெளிவா இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க பணத்தினால அப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நடக்குது. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க தெளிவா இருக்கீங்களா? பதிலே பேச மாட்டேன்றீங்களே, அவ்வளவு அடிமைத்தனத்துல இருக்கீங்க. எனக்கு தெரியல. நீங்க ஒரு மீடியா பீப்புள், ஏன் மைக்க பிடிச்சி நீட்டிட்டு இருக்கீங்களே தவிர, ஒரு கேள்வி, உங்களுக்கு நீங்க நினைச்சத சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கா? பதில் சொல்லுங்கப்பா. நான் உங்களை கேக்குறேன், நீங்க நினைச்சத மீடியால சொல்றதுக்கு உங்ககிட்ட சுதந்திரம் இருக்கா? சுதந்திரத்தை பறிக்கிறது யார் நினைக்கிறீங்க? சுதந்திரம் இருக்கா? பதில் சொல்லுங்க. அப்படி சுதந்திரம் நீங்க அதை பறிக்கிறது யார் நினைக்கிறீங்க? என்ன கேட்டீங்க? சுதந்திரம் இருக்கான்னு கேட்கிறோம். நம்ம சுதந்திரத்தை நான் இருக்குமா இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். பதில் சொல்றதுக்கே உங்களுக்கு திராணி இல்லையே. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு கட்சி அமைச்சு இவங்களோட போராடி ஜெயிக்கணும்னு வர்றாரு. அவருக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு, ஆனா பயம் இல்ல இருக்கு. புரியுதா? என் படங்கள்லாம் உங்க வயசுல நீங்க பாத்துருக்கீங்க. எனக்கு பயம் கிடையாது.